நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கிறிஸ்துவில் பிரியமான பாஸ்ட் அண்ட் போஸ்ட் சேனல் வியூவர்ஸுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரம். இந்த கால வேளை கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்களும் தேவனுடைய கிருபையிலும் உங்களுடைய பெரிதான ஜெபத்தினாலும் நாங்களும் சுகமாயிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி ஐக்கியப்பட்டு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கால வேளை இந்த சேனல் வாயிலாய் கேட்கிறதான உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அடுத்து சொல்லுகிறார், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கேட்கிறதான உங்களை கர்த்தராகிய கிறிஸ்து, உங்களை மீட்ட உங்கள் இரட்சகர், உங்கள் ஆத்தும மனவாளன், உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள போகிறதான நம்முடைய இரட்சகராம் கிறிஸ்து இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடே, வழி தெரியாதவர்களாய் இந்த பூமியில் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன். அதனுடைய நல்ல அர்த்தம், தகப்பனற்ற பிள்ளையாய் அனாதையாய் நீ இருப்பதில்லை. கேட்கிற உங்களையும் இக்கால விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை தகப்பனற்ற பிள்ளையாய் இந்த பூமியிலே அலைந்து திரிய நான் விடுவதில்லை. உங்களை ஆதரிக்க, உங்கள் கஷ்டங்களில், உங்களுடைய போராட்டங்களில், உங்கள் சூழ்நிலைகளில், உங்களுடைய என்ன சூழ்நிலையானாலும் என்ன காரியமானாலும் அதிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறவரும், உங்களை தனியே விடாதவருமாகிய, உங்கள் மேல் அக்கறையும் கருசனையும் அன்பும் நிறைந்த தெய்வம் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய்விட, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இப்படியனா எல்லா மனிதனுக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர் பிதாவாம் தெய்வம். அவரை அடையாளப்படுத்தி அவர் அனுப்பின தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவை தன்னையும் விசுவாசிக்கும்படி சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த பூமியில தனிமையானவர்கள் அல்ல. நான் ஒண்டியாய் இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கும் அவர் அனுமதி கொடுப்பதில்லை. அவரே கூட இருக்கிறார். இக்காலத்தில் இந்த வார்த்தையை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்து தேவனாய் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருப்பது போல, இன்று அவரை அடையாளப்படுத்துகிற, இல்லை அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு உங்கள் பகுதியிலே உங்களுக்கு ஊழியம் செய்கிற உங்கள் ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவரை கொண்டுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவரை கொண்டுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நம்பிக்கையாயிருங்க. நிறைய இடங்களில் ஊழியர்களை விசுவாசிகளுக்கு பிடிப்பதில்லை. ஏனெனில் ஒருவேளை கடிந்து கொண்டு உபதேசிக்கிறவராயிருப்பார். கர்த்தர் சொல்லுகிறதை பேசுகிற தேவதாசர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது பல நேரங்களில் ஊழியர்களை அசட்டை பண்ணுகிற ஏராளமானவர்கள் உண்டு. ஒரு விசை தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே நான் பிரசங்கிக்க நான் ஆயத்தமான போது கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரனை குறித்து பேச சொன்னார். திடீரென்று என்னுடைய பிரசங்கத்தை நிறுத்தி, நான் ஊழியக்காரன் யார், ஊழியக்காரன் எதற்காக தெய்வம் நியமித்தார் என்று சொல்லி, ஊழியர்கள் தான் இந்த பூமியில் தேவனுக்கு அடுத்த தெய்வம் நேசிக்கிற மனித இனமாகும். ஒரு நாட்டுக்கும் ஒரு அம்பாசிடர் இருப்பது போல பரலோகத்தின் தேவன் இந்த பூமியின் மனிதர்களுக்கு
அம்பாசிடராக, பிரதிநிதி உள்ள மனிதனாக, அதிகாரத்துக்குரிய மனிதனாக, எல்லாவற்றையும் விசாரிக்கிற, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற, திறப்பில் நிற்கிற தேவ மனுஷனாய் பரலோகம் அவரை நியமித்திருக்கிறது என்று சொல்லி நான் அங்கே அந்த ஊழியக்காரனே ஆச்சரியப்பட்டார். என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவர் என்னை முதுகில் தொட்டு, ஐயா இது வேண்டாம் என்று சொன்னார். இல்லை, நான் ஆவியில் ஏவப்பட்டு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னபோது பேசுங்கள் என்று அனுமதி கொடுத்தார். நான் தொடர்ந்து பேசினேன். ஊழியக்காரன் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ ஒரு படியும் என்ன பண்ண முடியாது, நீ வளர்ந்திட முடியாது. ஒருவேளை இப்பொழுது இருப்பது உனக்கு சுகமாக இருக்கலாம், நீ செய்கிற செயல் உன்னை ஆனந்தப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம், உன்னோடு சில சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பார்கள். காலம் வருகிறது, உன்னை வேதனைக்குள்ளாய் அந்த சந்தோஷம் மாற்றிவிடும். ஊழியக்காரனை அன்றி வேறு ஒருவனாலும் உன்னை அந்த கஷ்டத்தின் பாதை நின்று விடுவித்திட முடியாது என்று சொல்லி தைரியமாய் நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நான் அட்வைஸ் கொடுத்தேன். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை முடித்து செய்தியை முடித்த போது அங்கே கீழே இருந்ததான அந்த குடும்பத்தார் நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி முதல் முறை ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஊழியக்காரனை அவ்வளவு கேவலமாய் நினைத்த ஒரு விசுவாச குடும்பம். எல்லா ஊழியக்காரனையும் இல்லை, டிவியில் வர பிரபலங்கள், சபையே இல்லாமல் அரைக்கோள் விடுகிற, மேடை ஜாலாக்கு செய்கிற, மேடையிலே பகிரங்கமாய் பிரசங்கிக்கிற, தைரியமாய் பிரசங்கிக்கிற, ஊழியர்களையும் கடிந்து கொள்ளுகிற சுவிசேஷகர்களை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் திறப்பில் நிற்கிற சுவிசேஷகனுக்கும் ஊழியக்காரன் தான் திறப்பில் நிற்கணும். அவர்களுடைய வேலை சுவிசேஷத்தை சபையை சார்ந்து செய்யணும். தான் தோன்றித்தனமாய் செயல்படுகிற ஏராளமான சுவிசேஷகர்கள் வளர்ந்து பெருகி கிடக்கிறார்கள். இந்த பெருக்கத்துக்கு தான் சபை இப்பொழுது உபத்திரவத்தின் பாதையினுடைய நடந்து கொண்டு இருக்கிறது. அழைப்பில்லாமல் ஊழியம் செய்வது, அழைப்பில்லாமல் இந்த ஊழியத்துக்கு தங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறவரும் ஏற்படுத்தப்படுகிறவர்களும் என்று வேதம் அடையாளப்படுத்துகிற ஏராளமான கூட்டம் பெருகி இருக்கும் போது இயேசு சொல்லுகிற வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அன்றுதான் அந்த குடும்பம் விளங்கி கொண்டது. டிவியில் இருக்கிற பிரபலங்களை எல்லாம் விட அந்த ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, தசம்பகம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் அந்த டிவியில் வருகிற பிரபலியமானவருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அவரும் அவர்கள் வீட்டை விசிட் பண்ணிட்டு போகிறார். அதல்ல, உங்களுக்காய் திறப்பில் நிற்கிற, உங்களுக்கு காயம் கட்டுகிற, உங்கள் மேல் கரிசனை உள்ள ஊழியக்காரனை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். கேட்கிற நீங்கள் யாரும் அப்படி இல்லாதபடி உங்கள் ஊழியரை நீங்கள் நேசிங்க. உங்கள் ஊழியக்காரன் இடத்துல தான், உங்கள் தகப்பன் இடத்துல தான் உங்களுக்கான ஆசீர்வாதம், சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் தெய்வம் அழைத்து நியமிக்கிற காரியம். அப்படிப்பட்ட ஊழியர்கள், தரிசனத்தோடும் அழைப்போடும் செய்கிற ஊழியர்களை பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், பாதாளத்தின் கிரியாய் இந்த பூமியிலே விரோதிகள் செய்கிற ஒன்றும் உங்களையும் உங்கள் ஊழியக்காரனையும் சபையும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதற்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்று சொல்லி என் அனுபவத்தின் ஊடே தைரியமாய் நான் சொல்ல முடியும். அதனால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். தகப்பனற்றவர்கள் அல்ல, எஜமானற்றவர்கள் அல்ல, நமக்கு ஒருவர் உண்டு. அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, பழித்திருக்கிறவரும் அவனை முடித்து விடுகிற தெய்வமாய் இருக்கிறார். ரோடு கூட மனிதனோடு என்ன வேணாலும் செய்யலாம். மனிதன் தேவனோடு எதிர்த்து நிற்கவோ, தேவனோடு போராடவோ இயலாத ஒன்று இந்த பூமியிலே. அது நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் சொன்னார், நான் தேவர்களுக்கெல்லாம் தெய்வம் என்று தன்னை அடையாளப்படுத்தி அநேக இடத்துல நானே கர்த்தர், நானே தேவன், என்னை அல்லாமல் ஒருவன் இல்லை என்று சொல்லி தன்னை இவ்வளவு ராக்கியமாய், இவ்வளவு போல்டாக, இவ்வளவு தைரியமாக டிக்ளேர் பண்ணின வேற ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. அவர் ஒருவரே நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். ஆதலால் இந்த கால ஓலை உங்களை அவர் கைவிடவே மாட்டாருங்க. நீங்கள் தகப்பனற்றவர்கள் அல்ல. உங்களை விசாரிக்கிற தகப்பன், உங்களை சுமந்து கொள்ளுகிற தெய்வம், உங்களை நடத்துகிற தெய்வம் இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாக இருங்க. உங்கள் ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையின் மேலும் விசுவாசமாக இருங்க. உங்கள் ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை அவருடையது அல்ல, உங்களுக்காக தெய்வம் அவரை பயன்படுத்துகிறார்.
ஆதலால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தெய்வத்திற்கு எப்படி நீங்கள் கனத்தை கொடுக்கிறீர்களோ அதுபோல் உங்கள் ஊழியக்காரரையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் அவருக்கும் நீங்கள் கனம் கொடுத்து அவரையும் மரியாதையோடு நடத்துகிற தேவ பிள்ளையாய் இருப்போமானால் பல சூழ்ச்சியிலிருந்து, பல கட்டுகளிலிருந்து, பல போராட்டத்திலிருந்து நாம் தானாகவே விடுவிக்கப்படுவோம். ஊழியக்காரர் ஒருவேளை உங்களோட படிப்பில் குறைவாக இருக்கலாம், கலரில் குறைவாக இருக்கலாம், அழகில் குறைவாக இருக்கலாம், உங்களை விட திறமையில் குறைவாக இருக்கலாம். என்ன செய்வது? ஆனால் பரலோகம் உங்களை விட அவரை அந்த ஸ்தானத்துக்குரியவராய் அறிந்து தெரிந்து அவரை பிரித்தெடுத்து அஸ்தானத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்களெல்லாம் ரொம்ப பிரபுலியமல்ல, செயல்படவே மாட்டாங்க. வானத்தின் பலகணியை அடைத்து மழையை நிறுத்தின எலியா எங்கும் பெருசாய் இல்லை. வேதம்தான் அவரை அடையாளப்படுத்தினது. எலிசா அவரை குறித்து அறிந்தபடினால தான் அவர் பின்னே நடந்தான். ரொம்ப பிரபலியமெல்லாம் இல்லை, கத்தருக்காய் வைராக்கியம் கொண்டு செயல்பட்டு கடந்து போனார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படிதான், பவுல் அப்படிதான், தங்கள் ஓட்டத்தில் நேர்த்தியாய் ஓடினார்கள். அப்படி விசுவாச குடும்பமாகிய நாமும் கூட சபையை சார்ந்து, உங்கள் ஊழியக்காரனை சார்ந்து நாம் செயல்படும் போது நம்மை கத்தர் ஒரு நாளும் தனிமையே விடுவதில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை குறையின்றி நடத்த அவர் போதுமான தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி உங்கள் அழைப்புக்கு முன்பு, உங்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாகவே அவர் எழுதின வாக்கு கொடுத்த வார்த்தை இவைகள். ஆதலால் இவ்வார்த்தைகள்னாலே நாம் தைரியப்பட்டு இந்த கால ஓலை தைரியமாய் நம் காரியங்களை முன்னெடுத்து கடந்து போவோம். உங்கள் தெய்வம் உங்களை ஒரு இடத்திலும் வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அவரை அடைந்தவன் நித்திய ஜீவனை அடைவான். உங்கள் போதகரிடத்தில் விசுவாசமாய் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தப்படுவீர்கள். இந்த பூமியின் அழிவு நின்று, இந்த வரப்போகிற தெய்வ கோபத்து நின்றும் உங்கள் போதகர் உங்களை காத்துக்கொள்வார்கள். உங்களை பரலோகத்தின் தெய்வத்துக்கு நேராய் குற்றமற்றவர்களாய் கொண்டு நிறுத்துவார்கள். ஆதலால் அவர்களுக்கு செவி கொடுப்பது, அவர்களிடத்தில் விசுவாசமாய் இருப்பது, அவர்கள் வார்த்தையை நம்புவது உங்களுக்கு சால சிறந்ததாகும். அது உங்களுக்கான ஆசீர்வாதமும் உங்களுக்கான பாக்கியமாய் காணப்படும். தெய்வம் நம் ரட்சிப்பாய் இருக்கிறபடினாலே நாம் பயப்படாமல் அவரை மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டாம், விசுவாசமாய் இருக்க வேண்டாம். விசுவாசம் தளர்ச்சி அடையாமல், விசுவாசம் குந்தி போகாமல், விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகாமல் இருக்க நாம் வேதத்தை தினம் வாசிக்கிறவர்களாய், வேத வார்த்தைக்கு, வேத சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தெய்வ பிள்ளையாய் நாம் இருப்போமானால் நிச்சயம் தெய்வம் நம்மோடு, உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார், வருகிறார் என்பதை போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாமல் உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த கால ஓலை நான் உங்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறேன். தைரியமாய் முன்னெடுத்து கடந்து போங்க. தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற காரியங்களில் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் போகிற காரியங்களில் தோல்வி அடைவதில்லை. கர்த்தரே உங்களோடு இருந்து காரியத்தை சக்ஸஸ் பண்ணி தருவார். அதை ஆசீர்வதித்து அங்கே இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றி, என வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயம் கர்த்தரால் வரும். கால ஓலை உங்களுடைய விடுதலை, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் பங்கு, உங்கள் நன்மை, உங்களுக்கான எல்லாம் தெய்வமே அருளி செய்வார். அதனால் தைரியமாய் கடந்து போய் நன்மை சொந்தரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று சொல்லி இந்த கால ஓல்ல அக்கிருபைக்காய், தெய்வ தயவுக்காய் நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த அன்பின் கால ஓலைக்காய் சோத்துறேன். உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை யோவான் 14:1 கொடுத்து இந்த கால ஓலை தைரியப்படுத்தினேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய், தகப்பனற்ற பிள்ளைகளாய் விடேன். நீங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தேவன் அனுப்பின என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்திற்காய் சோத்திரம். அந்த வார்த்தையின்படி இவர்கள் ஊழியக்காரனையும் நேசிக்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க, ஆம் இது தெய்வம் பேசுகிற வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி
அவருக்கான கனத்தை கொடுத்து அவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்விலே அவர்கள் கட்டப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். அப்படி குமாரனை விசுவாசிக்கிறவன் குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உமது பிள்ளைகளும் உமது ஊழியர்களுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்கும்போது அவ்வார்த்தைகள் அவ்வுபதேசங்கள் அப்பிரசங்கங்கள் அவருடைய நடத்துதல் நித்தியத்துக்கு நேராக இருப்பதற்காய் சோத்துறோம். ஆண்டவரே ஊழியக்காரனை நேசிக்க அதுபோல் தெய்வத்தையும் நேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இதனால் இவர்கள் செய்கிற வேலைகள் படிப்பு இவருடைய போக்குவரத்து வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.